கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை மத்தேயு 12வது அதிகாரத்தில் 32வது வசனம். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பிரியமானவர்களே, இதோ இன்றைக்கும் நம் தேவன் அவர் வருகையின் போது நல்ல கனி கொடாத மரங்களை வெட்டுண்டு அக்கினியில் போடுவது போல அவர் ஆத்துமாக்களை பிரித்தெடுத்து நன்மை செய்யாதவர்களையும், தேவனுடைய சித்தம் நிறைவேற்றாதவர்களையும், தேவனுடைய சத்தியத்தின்படி வாழாதவர்களையும் அவர் பிரித்தெடுத்து அவர் நரகமாகி அக்கினிக்குள் போட போகிறார். அவர் சித்தம் செய்தவர்கள், அவர் சத்தம் கேட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் அவருடைய சத்தியத்தின்படி வாழ்ந்தவர்கள், நானே வழி, நானே சத்தியம், நானே நித்திய ஜீவன் என்று சொன்ன தேவன், தேவனுடைய ராஜ்யத்தை தேடினவர்கள், தேவனுடைய நித்திய ஜீவனுக்காய் வாழ்பவர்களை அவர் முன்குறித்து அவர் வலது பக்கம், நன்மை செய்தவர்களை வலது பக்கமும், தீமை செய்தவர்களை இடது பக்கம், சுருக்கமாக சொல்லணும்னா தீமை செய்தவர்களை இடது பக்கமும் பார்த்து நன்மை செய்தவர்களை அவரோடு கூட்டிட்டு போவார். பெரியமானவர்களே, அப்போ இந்த வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது வாசிப்போமா? 32வது வசனம். 33வது வசனம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனிகளினால் அறியப்படும். நம்ம இப்போ வீட்டுக்கு மாம்பழம் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில மாம்பழம் பார்த்தா அவ்வளோ டேஸ்டாகி நிற்கும், ஒரு சில மாம்பழம் புளிக்கும். ஏன்னா அந்த மரத்து பழம் அப்படித்தான், இந்த மரத்து பழம் அப்படி. மரம், ஒரு சில மரங்கள் கனியே கொடுக்காது, இதனால புளிக்கிற கனியை கொடுக்குது. சில மரங்கள் கனியே கொடுக்காது. அப்போ ஏன்னா அந்த மரம் கெட்டு போயிருக்கு. அந்த கெட்டு போன மரம் கனியே கொடுக்காது. அந்த மரம் எப்படியோ அப்படித்தான் அந்த கனி இருக்கும். டெய்லி தண்ணி ஊற்றி, டெய்லி உரம் போட்டு அழகா பராமரிக்கிற மரம் அருமையான கனிகளை கொடுக்கும். அதே போல பிரியமானவர்களே, டெய்லி நாம் தேவனிடத்தில் சத்தியத்தை நாம் வாசித்து, டெய்லி ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தில் நிறைந்து நாம் வாழும்போது நாம் தேவனுக்கு ஆவிக்குரிய கனிகள் கொடுப்பவர்களாய் நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நல்ல கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி டேஸ்ட் பண்றவங்களுக்கு இனிமையா இருக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தோம், நாம் டேஸ்ட் பண்ணிட்டோம். அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதர், எத்தனை பெரியவர், நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் கெட்டவர் யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி சொல்றாங்க, புருஷன் மனைவி என்ன சொல்றாரு, மனைவி புருஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்கள் பெற்றவங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க, மருமக மாமியாரை பார்த்து என்ன சொல்கிறது, மாமியார் மருமகளை என்ன சொல்லுது. நாம் நல்ல மரமாய் நல்ல கனிகளை கொடுக்கிறோமா? ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்கிறோமா? அன்பு, சாந்தம், சந்தோஷம், இச்சை அடக்கம், இது நற்குணம், இது எல்லாவற்றையும் நாம் கொடுக்கிறோமா? எத்தனை பெரிய காரியங்கள். கலாத்தியர்கள் 6:22 ஆவியின் கனி முக்கியமா பிரியமானவர்களே, அன்புன்ற கனி இருந்தா இது எல்லாமே டோட்டலா அதுக்குள்ள அடங்கிடும். ஒரே ஒரு கனி, அன்புன்ற கனி கொடுத்தா போதும், அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. மன்னிப்பு இருக்கும், அன்பு இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும், நற்குணம் இருக்கும், நல்லது செய்கிறது இருக்கும், விசுவாசம் இருக்கும். தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பினால், மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற அன்பினால் தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவன் இறைவனை அறியான்.
பிரியமானவர்களே, நல்ல கனி கொடாத மரத்தை வெட்டி போடுவது போல தேவன் வரும்போது நாம் ஆவிக்குரிய கனிகள் கொடுக்கின்ற ஒரு நல்ல மரமாய் நாம் காணப்படுவோமா? மரம்ன்றது சும்மா இருந்ததுன்னா அது அது பிரயோஜனம் இல்லாத ஒன்று. கனி கொடுத்தாதான் அங்கே கிளைகளில் என்னெல்லாம் வரும், பறவைகள் வந்து தங்கும், அணில் எல்லாம் கூட ஓடி வரும், அந்த மரத்தை தேடி வரும். அப்போ நாம் தேவனுக்கு ஆத்தும கனிகளை நாம் கொடுப்பவர்களாக இருந்தால் நம்ம தேடி ஆத்துமாக்கள் வருவாங்க. பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய கனிகளை நாம் தேவனுக்கு கட்டாயம் நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு சும்மா மரத்தை போல வாழ்ந்துட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம வாழ்ந்துட்டு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அந்த மரம் வந்து எவ்வளோ உரம் போட்டாலும் அது வளரவே இல்லாமல் கனியே கொடுக்கல. அன்னைக்கு அந்த தோட்டக்காரனோட எஜமானன் சொல்கிறான்ல, ஏன்பா இது எப்போ வந்து நான் பார்த்தாலும் கனி கொடுக்கலையே, இந்த மரத்தை வெட்டி போடுப்பா. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஐயா இன்னொரு 1 வருஷம் பார்ப்போம், நான் கொத்தி ஏர் போடுறேன்றான். கொத்தி ஏர் போடுறான். அடுத்த வருஷம் பார்த்து வந்தான், அப்பையும் வரல. இன்னும் 1 வருஷம் கேட்குறான். நான் பார்க்குறேன், இந்த 1 வருஷம் இல்லைன்னா கட்டாயம் இந்த மரத்தை வெட்டி போட்டுருவோம். அதுபோல் தான் உங்களையும் என்னையும் நம் தேவன் கனி கொடுக்கும்படியாய் நம்மை எப்போ கொடுப்போம் என்று நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் 1 வருஷம் இவங்களுக்கு கொடுப்போம், இன்னொரு நாளை இவங்க வாழ்க்கையில் கூட்டி கொடுப்போம், இன்னும் 1 வருஷத்தை இவங்க வாழ்க்கையில் கூட்டி கொடுப்போம். நமக்குன்னு ஆத்ம கனிகளை கொண்டாடுறாங்களான்னு பார்ப்போம். சரி, கொண்டு வந்துருவாங்க பார்ப்போம் என்று சொல்லி தேவன் நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆவியின் கனிகளை கொடுக்கிறோமா? ஆத்தும கனிகளை நாம் தேவனுக்கென்று கொடுக்காது சும்மா இருக்கிற அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு நாம் சும்மா கனி கொடுக்காத மரங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று சிந்தித்து யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, கனி கொடுக்கும் மரமாய் நாம் மாறுவோம். அவர் நம்மை அவர் மீட்டிருக்கிறார். சொந்த இரத்தத்தினால மீட்டிருக்க, விலையேறப்பட்ட இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டே இருக்கிறார். நாம் சும்மா வெறும் மரமாக இருக்கலாமா? அவருக்கு நம்ம கனி கொடுக்க வேண்டாமா? அவர் வருகையில் நம்ம அவர் பக்கம் போக வேண்டாமா? அவர் கூட நம்ம போக வேண்டாமா? கிரியை அவர் சொல்றாரு, நான் வரும்போது அவரவர் செய்த கிரியையின் பலன் என்னோடு கூட வருகிறது. முடிந்த அளவு நம் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுக்கும்படியாய் நாம் செயல்படுவோமா? எந்த ஜெப வேலை உமை தேடி வந்தேன்ற பாட்டில் கூட அப்படித்தான் வரும். நான் ஆத்துமாக்களுக்காக நான் அழுது கண்ணீரோட நான் ஆத்துமாக்களுக்காக உம்மிடத்துல வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறும்படியாய் தேவன் இன்றைக்கு நம்மை மாற்றுவாராக. உலகத்திற்காக நாம் கேட்காதபடி தேவனுக்காய் நாம் வாழும்படியாய், நல்ல கனி கொடுக்கும் மரங்களாய் நாம் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக, நம்மை நிலைநிறுத்துவாராக. நம்மளை அவர் வெட்டி போற்றக்கூடாது. அவர் வருகை மட்டும் நாம் நிலைத்திருந்து தேவனுக்கு நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, வர்ற சனிக்கிழமை லைவ் ப்ரோக்ராமில் என் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதனால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. வர்ற 2ஆம் தேதி சாட்டர்டே 11 மணிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். போன வாரம் வந்து நம்ம அந்த தேசத்துக்காக ஜெபித்தோம், பொதுவாக மற்றவங்களுக்காக ஜெபித்தோம். இந்த வாரம் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எழுதுங்கள். அந்த இதில் நீங்கள் லைனில் நீங்கள் கூட வந்து எழுதுங்க. நிச்சயமாக உங்கள் ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மெய்யாகவே ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு வாங்க, விசுவாசத்தோடு வாங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கள். இந்த 1 வாரமும் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஃபோனை வந்து 11 மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. 10 மணிக்கெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் காத்திருந்து தேவனிடத்துல ஜெபத்திற்காய் ஒரு தேவனுடைய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த லைவ் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளுங்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது. தேவனோடு நம்ம இடைப்பட போகிறோம், மனுஷங்களோட அல்ல. இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறவங்க வந்து இந்த சேலையை வாங்கிக்கோங்க, இது 350 ரூபா, இது 450 ரூபா, இந்த பட்டு சேலை எவ்வளவுன்னு சொல்கிறவங்க மனிதரோடு உள்ள தொடர்பு. அது வேற, அது பிஸ்னஸ். இது தேவனுடைய காரியம். நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம்? ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். நம்ம யாரை துதிக்க போகிறோம்? மகிமையின் தேவனை துதிக்க போகிறோம், மகத்துவத்தை துதிக்க போகிறோம். அந்த மகத்துவத்திட்டு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ நாம் நம்மளை தாழ்த்தி ஆயத்தமாகி அந்த நேரத்தில் வந்து நாம் காத்திருக்க வேண்டும். நாம் அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர்காய் காத்திருக்கிறவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கழுகுகளைப் போல கர்த்தர்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து பார்ப்பார்கள். பிரியமானவர்களே, லைவ்ல என்னோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நாம் ஒன்று சேர்ந்து துதிப்போம்,
ஜெபிப்போம், சாத்தானை விரட்டுவோம். காட் பிளஸ் யூ.